ஹாய் ஆல். இந்த வீக் வந்து நம்ம இங்கிலீஷில் ப்ரோஸ் பார்க்கலாம். ஆல்டர்னேட் வீக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் நம்ம ஃபிஃப்த்து ப்ரோஸ், அதாவது டெக் ப்ளூமர்ஸ், இந்த ப்ரோஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ மாதிரி தான். ஆத்தர் அது மாதிரி யாரும் இல்லை. இது ஜஸ்ட் டெக்னாலஜி ரெண்டு பேர்த்தோட லைஃப்பை எப்படி மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு எஸ்ஏ. ஓகேங்களா? யாரோட லைஃப்பை மாற்றிருக்கு அப்படின்னா அலிஷா, டேவிட். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அப்போ அவங்க நம்மள மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அவங்க லைஃப்ல டெக்னாலஜி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு செல்ஃப் ஆர்டர்ட் அப்ளையன்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வச்சிருக்கோம்னா அதுவா ஆர்டர் பண்றது, அதாவது லிமிட் இல்லைன்னா எம்டி ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இ-காமர்ஸ் சைட் கூட லிங்க் ஆகி ஆர்டர் பண்ணுது. இல்லை வாய்ஸ் கமாண்டுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாமே பிஹேவ் பண்ணுது. லைக் ஸ்விட்ச் ஆன் ஆகுறது, லைட் ஸ்விட்ச் ஆன் ஆகுறது, ஏசி ஸ்விட்ச் ஆன் ஆகுறது, கர்டைன்ஸ் க்ளோஸ் ஆகுறது, இதெல்லாம் நம்மளுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கு இப்பெல்லாம். கரெக்டுங்களா? டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டு போகுது. இது நம்ம நார்மல் பீப்புளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் பேசிக் நீடே நம்ம நார்மலாக பண்ணிக்கிற விஷயமே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற அலிஷா, அவங்க லைஃப்ல இது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து 2.7 crore பீப்புள் வந்து ஏதாச்சும் ஒரு வகையான டிசபிலிட்டியோட இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன்ல அப்ராக்சிமேட்டா 2.2% வந்து டிசேபிள்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிசேபிள்டா இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆட்டிடியூனல் பேரியர்ஸ். ஆட்டிடியூட்னல் பேரியர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க டிசேபிள்டா இருக்காங்கன்னா சுத்தி இருக்கவங்க அவங்கள பாக்குறது, அதாவது அவங்க ரொம்ப பாவம் அந்த மாதிரி, லைக் பிட்டி, பரிதாபத்தோட பார்ப்பாங்களே தவிர அவங்கள ஈக்குவல் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதை வந்து பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்றதோட சேர்த்தி இந்த பிட்டி, அந்த பாவமா பாக்குறது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லோ பண்ணும். என்ன பண்ணாலும் நம்மளை தனியா பாக்குறாங்க, நம்ம நார்மல் பீப்புள் இல்லை அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல இது பண்ணும். ஸோ எல்லாத்து மாதிரி நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ ஆட்டிடியூட்னல் பேரியர் தான் பெரிய பிரச்சனை டிசேபிள்டா இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அலிஷா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து செரிப்ரல் பாலிசி இருக்கு. செரிப்ரல் பாலிசி அப்படின்னா அது ஒரு பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே டெவலப் ஆகிற ஒரு டிஸார்டர். ஓகேங்களா? இந்த டிஸார்டர் இருந்தா என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்க மசில்ஸ் வந்து நம்மள மாதிரி நார்மலா டெவலப் ஆகாது. ரொம்பவே எப்படி சொல்லலாம், ரிஜிடா இருக்கும். ஓகேங்களா? மூமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன மூமெண்ட்டும் கூட அந்த மசில் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியே இல்லாம இருக்கும். லைக் மரக்கட்டை மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லா இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு டிஸார்டர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இது இருக்கிறனால அவங்கனால நம்மள மாதிரி இருக்க முடியல. ஸோ அவங்கனால கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அவங்க வாய்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணி இல்லைன்னா டிக்டேட் பண்ணி அதை அவங்க பிரிண்ட் எடுக்கிறாங்க. அதாவது வேர்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுக்கிறோமோ அவங்க அதை டிக்டேட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற டூல் பேர் என்ன அப்படின்னா டிராகன் டிக்டேட். ஸோ அலிஷாவுக்கு வந்து டைப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ண டூல் என்னன்னா டிராகன் டிக்டேட். இது என்ன பண்ணுது, இவங்க டிக்டேட் பண்றத அதை அப்படியே டைப் பண்ணி இவங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ட்ரீம்ல தான் நடக்கும்னு நினைச்சது இந்த டூல் மூலியமா என்னால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டெட்டிக்ஸ், அதாவது ஃபேக்கான அந்த கால், கட்டக்கால்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அது வந்து அதை வச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப வந்து டாக்டர் அப்துல் கலாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை வெயிட்லெஸ்ஸா பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ தட் அவங்க ஈஸியா அதை யூஸ் பண்ண முடியும், சின்ன பசங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அலிஷா வந்து அவங்க டீச்சர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது மேக்ஸ் எக்ஸாம் அவங்க அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து
அது எப்படி பண்ண முடியும்? என்னால ஒரு ஹெல்ப் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. டைப் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கூட ஒரு ஆள் வேணும். இப்ப வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த டிசேபிள்டா இருக்கவங்க எல்லாம் ஸ்கிரைப் கேட்பாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம். ஸோ இண்டிபெண்டன்ட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது பண்ணி என்ன யூஸ் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அப்பதான் வந்து அவங்களுக்கு கிம்ங்கிற ஒரு பெர்சன் வந்து இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அவங்க அந்த ஸ்கூல்ல அந்த வேலை பார்க்குறாங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்டா வேலை பார்க்குறாங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜியை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு? அலிஷாக்கு. அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க நடக்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாக்கிங் ஸ்டிக்கு கொடுக்குறோம்னா அசிஸ்ட் பண்றது கரெக்ட்டுங்களா? அவங்க ஜென்ரலா நடக்க முடியாததை அந்த ஸ்டிக் வச்சு அவங்க நடப்பாங்க. அதுவே கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா இருக்குன்னா அதுதான். அதாவது அதுவுமே ஒரு டெக்னாலஜி தான் ஹியூமன் எவல்யூஷன்ல. பட் இப்போ இருக்க மாடர்ன் டே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் யாருன்னா அதை சஜஸ்ட் பண்றவங்க இல்லைன்னா அதை போய் தேவையான பீப்புள் கிட்ட அதோட அவேர்னஸை கொடுக்குறவங்க. ஓகேங்களா? ஸோ அலிஷாவோட ஸ்கூல்ல இந்த பர்சன் இருக்காங்க. இவங்க தான் அலிஷாக்கு டிராகன் டிக்டேட்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அலிஷாவோட வாய்ஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அதை ட்ரெயின் பண்ணதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. லைக் ஃபியூ ஹார்ஸ்லயே அந்த டூலை வந்து அலிஷாவுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அலிஷா ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் இருக்காங்க. அந்த மேக்ஸ் சிஜிஎஸ்சி எக்ஸாம் அதை பற்றியும் அவங்க வந்து கவலைப்படல. பிகாஸ் அதை அவங்களால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அவங்க டீச்சர் இப்போ இல்லை. ஸோ இருந்தால் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 சர்டிஃபிகேஷன் அவங்க மேக்ஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு டூல் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிம் சேஸ் த டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டூ தட். இட் இஸ் ஓப்பனிங் அப் தி வேர்ல்டு ஃபார் யங் டிசேபிள்டு பீப்புள் லைக் மீ. ஸோ டெக்னாலஜினால டிசேபிள்டு பீப்புளுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ல இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ அலிஷாக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியுது. அவங்களோட ஜா மசில்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆனா சில பேர்த்துனால அந்த மசில் கூட மூவ் பண்ண முடியாம இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சுத்தமா போக முடியாம இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஐஸ் நம்ம கண் சிமிட்டுறதை வச்சு இல்லை நம்ம பார்க்குற அந்த கேஸை வச்சு, கேஸ்னா உத்து பார்க்கறது. ஓகேங்களா? அதை வச்சு ஹெல்ப் பண்றது டெய்லி ஆக்டிவிட்டீஸா பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ கிம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற 42 ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற டெக்னாலஜி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கனால டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்கூல்ல தான் அவங்க இருக்க போறாங்க. ஓகே. இப்போ அடுத்த பர்சன் யாரு அப்படின்னா டேவிட். டேவிடுக்கு ஏஜ் என்ன? 21 இயர்ஸ் ஆச்சு. டேவிடுக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா அதே செரிப்ரல் பால்சி தான். ஓகேங்களா? ஆனா அவங்கனால பேச முடியாது. நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க டே டு டே லைஃப்ல எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃபை ஈஸி ஆக்குறதுக்கு யூஸ் பண்ண டூல் என்ன அப்படின்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து ஐ மூமெண்ட்டை வச்சு நிறைய ஒர்க்கை வந்து பண்ணும். ஓகேங்களா? அது கூட ப்ளூடூத் அடாப்டர் இருக்கு. ஸோ தட் அதை வந்து மற்ற டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 வாரத்துல இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கிட்டாங்க. யாரு? டேவிட். அலிஷாக்கு கத்துக்க எவ்வளோ நாள் ஆச்சு? ஜஸ்ட் ஃபியூ ஹார்ஸ் தான் ஆச்சு. அலிஷாக்கு கொடுத்த டூல் பேர் என்ன? டிராகன் டிக்டேட். இவங்களுக்கு யூஸ் பண்ற டூலோட பேர் என்ன? லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ அது மூலியமா அவங்க டிவி பார்க்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம், பிளேயர்ஸ் மியூசிக் பிளேயர்ஸ் ஆன் பண்ணலாம், இந்த அலெக்ஸா மாதிரி. ஸோ இது எல்லாமே பண்ண முடியும் வித் ஐ சைட், கேஸ் மூலியமா, கண் பார்வை மூலியமா. ஓகேங்களா? ஸோ டேவிடோட ப்ராப்ளம் என்னன்னா அட்டிடாய் செரிப்ரல் பாலிசி. ஸோ இதுவுமே அந்த டைப் ஆஃப் டிசீஸ் தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது இன்னும் சிவியரா இருக்கு. ஓகேங்களா? லைக் எல்லாமே டேமேஜுங்க மாதிரி, மோஸ்ட் ஆஃப் தி மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்குங்க மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் இந்த பர்சன் அட்டன் பண்ணாங்க. 8 வயசுல இருந்து இவங்க வந்து ஏஏசி வந்து யூஸ் பண்றாங்க. ஏஏசினா ஆர்கியூமெண்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ அவங்களால பேச முடியாது, எழுத முடியாதுங்கும் போது கம்யூனிகேட் பண்ணணும் அவங்க நீட்ஸை. அப்போ அவங்க ஆர்கியூமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், ஸோ மாற்று கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே 8 வயசுல இருந்தே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? So when David first started out with AAC, he used a head switch.
டு ஆக்சஸ் திஸ் ஏஏசி டிவைஸ் ரன்னிங் எ பேஜ். ஸோ ஹெட் ஸ்விட்சை யூஸ் பண்ணி அவங்க அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க எப்போ ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு கரெக்டுங்களா. இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னா இக்கோ டூ வித் இக்கோ பாயிண்ட். இது என்னன்னா கண் பார்வையை வச்சு பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அவங்க வாக்கரில் அதை வச்சுருப்பாங்க ஸோ தட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பர்சனால் நடக்க முடியாது, கண்டிப்பாக வீல் சேர் அதில் தான் இருப்பாங்க. ஸோ அதில் இந்த டிவைஸை வைக்கிறது மூலிமா ஜஸ்ட் அந்த டிவைஸை பார்த்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ டேவிட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் கூட. ஸோ ஃபுட்பால் விளையாடுவாங்க, மூவ் பண்ண முடியாத ஒரு பர்சன். இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால படிக்கிறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதோட சேர்த்து ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ பிஇ லெசன்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸை டீச் பண்ணுற ஒரு டீச்சராகவும் டேவிட்னால இருக்க முடியுது இதனால. ஸோ டேவிட் யூஸ் பண்ணுற டிவைஸில் பார்த்தீங்கன்னா 144 ஐகான்ஸ் இருக்கு. இந்த ஐகானை வச்சு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க கரிக்குலமை ஃபில் பண்ணிக்க முடியுது. ஐ மீன் கரிக்குலமை எப்படி சொல்ல, படிக்க முடியுது, எக்ஸாம் அப்பியர் ஆக முடியுது, ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, மற்றவங்க கூட பேசுறது, ஆர்கியூ பண்ணுறது. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாமே அவங்களால இது மூலிமா பண்ணிக்க முடியுது. அவங்க டிவைஸில் இருக்க ஐகான் கவுண்ட் என்னன்னா 144. ஸோ இட் ஹாஸ் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹீ யூசஸ் மீனிங்ஃபுல்லி. ஸோ ஐ கேஸை வச்சு இது எல்லாமே பண்ணுதுங்கும் போது இவங்களோட இமோஷனை அது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். லைக் இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன இமோஷன்ல இது சொல்றாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே அது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிங்கிறனால. ஓகேங்களா. ஸோ கமெண்ட் சோஷியலி யூஸிங் தி லாங்குவேஜஸ் ஆஃப் ஹிஸ் பியர்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த ஜென்சி பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே 90s கிட்ஸ் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸே யூஸ் பண்ணுது இந்த டெக்னாலஜி. ஸோ இடியம்ஸ் யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது பேசும்போது. ஸோ நம்ம பேசும்போது என்னெல்லாம் பண்ணுவோமோ ஜஸ்ட் அந்த ஐ சைட் இல்லைன்னா அந்த கண்ணை ரீட் பண்ணியே இந்த டிவைஸ் வந்து இவ்வளோவும் அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. பிளே ஸ்டேஷனை வந்து ஹெல்ப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. மெசேஜை அனுப்புறது, ரிசீவ் பண்ணுறது, MP3ல பாட்டு கேட்குது, இது எல்லாமே டேவிட்னால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ணக்கு டேவிடை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனிக்கு. ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இது மாதிரி என்ன இனோவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஷூ. அதாவது ஒரு டிசேபிள்டு பீப்புளுக்கு நேவிகேஷனோட இருக்கிற ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க தொலைஞ்சு போகாமல் இருக்க முடியும். ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு GPS மூலியமாவும் ட்ராக்கும் பண்ண முடியும். ஓகேங்களா. இது பண்ணது யாருன்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ். பேர் என்னன்னா லீச்சல் ஷூஸ். ஓகேங்களா. ஸோ இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். அடுத்தது ப்ளீ வாட்ச். யார் டிசைன் பண்ணியிருக்காங்க? நுபுரா கிர்லோஸ்கர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காது கேட்காதவங்களுக்காக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் வைப்ரேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்தது ஐஜெஸ்ட். இது கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா அனில் பிரபாகர். ஸோ ஸ்பீச் இம்பேர்டு பீப்புளுக்கு பேசுறதுக்காக இதை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐ கெஸ் டெக்னாலஜி மேக்ஸ் யுவர் லைஃப் ஈஸியர். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். யங் டிசேபிள்டு பீப்புளுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓப்பன் பண்ணி தவிர அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க மெயினாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா அப்படி ஒரு லைஃப் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. லைக் அப்போ இவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச பர்சன் யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். கரெக்டுங்களா. ஸோ டிசேபிலிட்டி இருந்தாலும் அவங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ரீசன் வந்து இந்த டெக்னாலஜி தான். ஸோ physical impairments contribute positively to the world, so we can look for an inclusive way of learning. ஸோ படிக்கிறதுல இன்க்ளூசிவாக இருக்கலாம். கரெக்டுங்களா. ஸோ டிசேபிள்டாக இருக்கவங்க, நார்மலாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே
நாலேஜ் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுது மூலியமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்மளால திங்ஸை கொண்டு போக முடியும். அதே மாதிரி கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ ஒரு நார்மல் பர்சன் டிசேபிள்டு பர்சன் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாமல் 2 பர்சன் அப்படிங்கிற மாதிரி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த டெக்னாலஜி நம்மளை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஸே தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன இந்த லெசன்லேருந்து நம்ம கொஸ்டினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 2 பீப்புள் இருக்காங்க கரெக்டுங்களா? அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க இல்லைன்னா அந்த டூலோட பேர் என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த 3 பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் மெயின் திங். வேற எதுவுமே பெருசாக ஃபேக்சுவலாகவே இல்லை. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் படிக்க உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ முடிச்சோடனே பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் லைட்டாக அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு இந்த மீனிங்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசன் ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.